ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. நான் சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் போட்டு விட்ருங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெய்லியுமே நடக்கிறத பற்றிலாம் வீடியோ போடுவேன். நம்ம டெலிவரி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுவோம், ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ் போடுவோம், கேஜெட் வீடியோஸ் போடுவோம், எல்லாமே போடுவோம். நம்மளுக்கு என்னென்ன ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன், நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக போடுவோம், மொத்தத்தில் ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோ மாதிரின்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் தான் வீடியோ போட்டுருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எல்லாமே ஏதோ மோசமாக முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஆறு நாள் மழை பெஞ்சிருக்கு, 6 நாள் வேலைக்கு போல், நான் ஒரு நாள் லீவு, மொத்தம் 7 நாள் லீவுங்க. ஸோ டார்கெட் பெருசாக முடிக்க முடியல. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 400, எங்களோட பேசிக் டார்கெட் வந்து 400 பண்ணணும். ஸோ 400 தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் அந்த ஏப்ரல் மாதத்தை விட்டுட்டேன் நான். ஏன்னா அது வழிக்கு வரான்னு தெரிஞ்சு போச்சு, அந்த மாதமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 6 நாள் லீவுங்கும்போது ஒரு நாளைக்கு 15 ஆர்டர்னு 20 ஆர்டர்னு கணக்கு வைங்க. 6 நாளுங்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 140 ஆர்டர் ஆச்சு. 140 தானே? ஆமாம், 140 20 120, சாரிங்க, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு. 120 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கம்மியாயிருச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் லீவா, ஸோ அப்போ 140 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஆனால் இது May 1, இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம். ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உழைக்கிறோம், நம்மளும் உழைக்கிறோம், நீங்களும் உழைக்கிறீங்க, எல்லாருமே உழைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட உழைக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒர்க்கு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம அதில் ஒரு முதலீடு போடுறோம், அப்புறம் தான் அதில் வந்து நமக்கு பெனிஃபிட் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட புரிதல், அவ்வளோ தான், சரிங்களா? ஏன்னா நான் வந்து நல்லா படித்தா எனக்கு நல்ல வேலை வரும். அப்போ அதில் நான் ஒரு முதலீடு போட்டிருக்கேன். அப்போ நான் என்னோட வேலைக்கான பேஸ்மெண்ட்டை நான் அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறதுனால எல்லாருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், பட் ஓகே, இருந்தாலும் நம்மளோட இன்ட்ரோ ஃபஸ்ட் சொல்லிக்கணும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும்னு பார்த்தீங்களா? அதனால ஓகேங்க. ஸோ May 1 அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு எப்படின்னா இதுதான் இந்த டேயில், இந்த 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். May 1 உழைப்பாளர் தினம், உழைக்கும் வர்க்கத்தோட தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கிலேருந்து நம்ம ஸ்டார்ட் இந்த மாதம் ஃபுல்லாக. ஸோ 31 டேஸ். இந்த மாதம் 31 டேஸில் நம்மளால் மெஜாரிட்டி எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியும், மேக்ஸிமம். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து 600 ஆர்டர் எடுத்திருக்கோம். 600 ஆர்டர் எடுத்திருக்கோம், 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கோம். அதெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம 150 ஆர்டர்லாம் முடிச்ச காலங்கள்லாம் இருக்கு, சரிங்களா? 150, வெறும் 150 ஆர்டர் தான் எடுத்திருப்போம், அப்படிலாம் நம்ம முடிச்சிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதம் மேக்சிமம் எவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியுமோங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னடா இதில் நீ மேக்சிமம் ஆர்டர் எடுத்தால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எல்லாருக்குமே இதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, இப்போ இதுல வந்து நான் ஒரு கிவ் அவே அப்படிங்கிறத விட, ஸோ டெய்லி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோ, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிறதோ, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதோ நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தருவேன். அது கிவ் அவேவாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ரைடர் சூர்யா கிட்டேருந்து வர கிஃப்டாக நினச்சிக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ சுருக்கமாக எல்லாருக்கும் புரியுற மாதிரினா ஒரு கிவ் அவேங்கிற மாதிரி வச்சிங்களேன். ஆனால் நான் கிவ் அவேன்னு சொல்லலாம் மக்களே. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்னதாக பூஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதேமாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்டாக நினச்சிக்கிறேன். ஸோ அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இப்போ 100 பேர் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா 100 பேர் அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா 100 பேருக்கு அந்த கிஃப்ட் உண்டு. ஏன்னா நிறைய சம்பாதிப்பேங்கும்போது கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிப்பாக வாங்கி தருவேன். ஸோ அதுதான் இந்த மாதம் நான் எடுத்துருக்க ஒரு சின்ன சேலஞ்ச். அதுவும் இல்லாமல் என்னோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ தான் நடக்க முடியும்னா இவ்வளோ தான் நடக்க முடியுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச அப்படி கிடையாது. நம்ம அவ்வளோ தான் நடக்க முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னால் இவ்வளோ தான் ஆர்டர் எடுக்க முடியும்ட்டு யாராலையும் நினைக்க முடியாது. நான் 600 ஆர்டர் எடுக்கலாம், இல்லை 800 ஆர்டர் எடுக்கலாம். ஸோ எவ்வளோ நாளும் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு படித்தளம் தான் இன்னைக்கு. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேங்க, பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு, ஆல்ரெடி கொடுக்கவே வந்துட்டேன். ஆனால் அங்கே கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ உழைப்பாளர்கள் தினம் இன்னைக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பைக் அன்னைக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாதமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நல்ல மாதமாக கண்டிப்பாக இருக்கணும்.
உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ல கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். கடவுளை பார்த்துங்க. ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்துட்டு இது பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஹை டெம்பரேச்சர் வார்னிங், யுவர் ஃபோன் இஸ் ஓவர் ஹீட்டிங் அண்ட் கரண்ட்லி ஆப் டோஸ் நாட் அலோஸ் ஸ்டார்ட் அப், ப்ளீஸ் ட்ரை அகைன் லான்ச்சிங் த ஆப் ஆஃப்டர் டிவைஸ் ஆட் கூல் டவுன். கண்டிப்பாக கூல் டவுன் ஆகாது. என்ன ரீசன்னா வெயில் புலம்பிட்டுருக்கு, இந்த ஃபோன் சூடாகிட்டு இப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது, ஆர்டர் வர கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஸோ இதுதான் உண்மையான சுச்சுவேஷன். நம்ம ஊர்லாம் இந்த மாதிரிலாம் ஃபோன் அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப நேரம் வெளியே கிடந்தால் தான் ஹீட் ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம ரன்னிங்கில் தான் இருக்கோம், நல்லா காற்றடிக்கும், இருந்தாலும் சூடாகிடுது. இப்போ ஃபோனே உண்மையிலே அப்படி பயங்கர ஹீட்டாக இருக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனை பேக்கெட்டில் கலப்பி வச்சிட்டேன், என்னோட பர்சனல் ஃபோனை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கே நடக்கும். சில நேரம் ஃபோனே பிளாஸ்ட் ஆகும், ஃபோன் பிளாஸ்ட் ஆகும், பவர் பேங்க் பிளாஸ்ட் ஆகும். இதுதான் நம்மளோட 2வது ஆர்டரு. போகலாமா? பக்கம்தாங்க. வண்டி இப்படி விட்டுருக்கேன், அப்புறம் எப்படி நான் வண்டி திருப்பேன் பைத்தியக்கார். கிளம்பியாச்சு, பயணம் கிளம்பியாச்சு, டோராவின் பயணங்கள். ஸோ பயங்கரமாக வெயில் அடிக்குங்க, முடியல. ஃபோன்லாம் 3 தடவை பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு, அது ஆஃப் ஆகிற கண்டிஷன் போயிடுச்சு. டக்குன்னு கலந்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். பயங்கர ஹீட்டு. ஒரு தனி பாட்டில் ஃபுல்லாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது அவ்வளோ முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்குது, குழக்குதுன்னு வைங்களேன், அப்படி இருக்குது. இது 4வது ஆர்டரு. எங்கே இருக்குது குக்கி? அண்ணா இருக்குது. கேக்கா? கேக்குனாலே நமக்கு ஆப்பாச்சு. பார்த்தீங்கன்னா எடுக்க வந்தேன். அது பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டரு கேக்லாம். ஸோ பெரிய பாக்ஸு உள்ள அந்த பலூனு அதெல்லாம் எல்லாமே ஹீலியம் காற்று வச்சு அடைச்சி வச்சிருக்கு. அதை கொண்டு போய் சொன்னால் நம்ம வண்டியில் பலூனை எப்படி உள்ளே வைக்க முடியும்? கேக்கே உள்ள வைக்க முடியாது. பெரிய கேக் பாக்ஸு. உடனே ஹேங்கர் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இது பெரிய பாக்ஸு ப்ளஸ்ஸு 7 பலூன் இருக்குது, இந்த 7 பலூனையும் உடைக்காமல் கொண்டு போனோன்னா ரொம்ப கஷ்டம். வண்டியில் வெளியே எப்படி தொங்க விட்டால் காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வெடிச்சிட்டுனா அப்புறம் நம்ம 5 ரூபா 6 ரூபா கொடுத்து அதை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தலைவலியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆர்டரு ரீடிஸ்பேச் அடித்தா அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 ஆர்டர் தானே? ஆமாம், 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வந்துட்டாங்களா? அடுத்த ஆர்டரு இப்போ தான் அந்த கடையிலேருந்து வந்திருக்கேன். அதே ஆர்டர் தான் நான் பயங்கர லாங்காக அடிச்சிருக்கேன். பட் நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பண்ண வேண்டிய 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இனி ரிஜெக்ட் பண்ணால் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாப்புல. இன்னைக்கு மோசமான நாள். இது ஒரு கேக் ஆர்டர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு கேக் ஆர்டர் ரிஜெக்ட். இது ஒரு கேக் ஆர்டர் தான். குட்டி குட்டி கப் கேக் மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேக். பெரிய கேக் பார்த்திங்கன்னா எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. கப் கேக்லேயுமே பார்த்திங்கன்னா பெரிய சீன் எதுவும் இல்லை. என்னென்னா ஒரு 2 பீஸ் மட்டும் சரிஞ்சிருக்கு. சரிங்களா? சரிஞ்சிட்டு அதுக்கு அவர் கஸ்டமரு, நான் இது எப்படி நான் வாங்குவேன்? அப்புறம் சொன்னேன், சார் ஓகே சார், அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ரிட்டன் எடுத்து கொண்டு போயிடுறேன் அப்படின்னு. அப்போ பொருளே வாங்கிக்கிட்டாப்ல. சரிங்களா? ஏன்னா அவங்க ரிட்டன் இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவருக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். இப்போவும் அப்படி தான். இப்போவும் எப்படின்னா, இப்போ அவர் ஹேங்கருக்கு கமெண்ட் ரிப்போர்ட் பண்ணி இந்த ஆர்டர் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட். இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்ல அந்த அமௌண்ட்டு அவருக்கு ரீஃபண்ட் ஆயிரும் ஒரு ப்ளஸ். சரிங்களா? அது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் கேக்கோட இது மைனஸ் ஆகும். இப்போ 150 ரியால்னா 150 ரியால் நம்மளுக்கு வேலெட்டில் போயிடும். அப்போ நம்மளுக்கு நஷ்டம். இப்போ கேக்கை அவங்க எடுத்துக்கிடுவாருங்க, காசு அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும், அமௌண்ட் போயிடும். அவங்களுக்கு எல்லாமே ஓகே, அவங்களுக்கு பாசிட்டிவ் தான். எப்படினாலும் காசும் போயிடும், கேட்கும் வந்துடும்னா அவங்களுக்கு லாபம் தானே. ஆனால் நமக்கு இதில் நஷ்டம். ஆனால் இது எனக்கு தெரியல, இது எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு ஹேங்கர்லேருந்து மெசேஜ் நான் சொல்லுவேன், 2 பீஸ் தான் டேமேஜ் ஆகிருந்து. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கேக் ரிட்டர்ன் கொடுங்க, நான் ஹேங்கரில் ரிப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு புது கேக் வேறு கேக் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லணும். அது வச்சிருக்கேன், பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் மேலே இருக்கும், பார்த்து விடுவான். சரி, 4 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க.